சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். அன்புமணி ராமதாஸ் ஏடிஎம்கே வந்துட்டார். பெரியவர் ராமதாஸ் அவர்கிட்ட ரியாக்ஷன் எதுவும் இது வரைக்கும் வரல. அவர் திமுக தான் போவார், வேறு வழி இல்லை. பாமக இருக்க இடத்துல விசிக இருக்கக்கூடாது, விசிக இருக்க இடத்துல பாமக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த கூட்டணி வழங்கும். அது இல்லாமல் போச்சுன்னா அந்த கூட்டணி சைபரில் தான் போய் முடியும். ராமதாஸ் திமுக பக்கம் போனார்னா பாமக வாக்குகளை தான் அன்புமணிக்கு தான் போகும். ஏன்னா விசிக இருக்க கூட்டணியில் போய் ராமதாஸ் சேர்ந்தார்னா வன்னியர் ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அவங்க நினைக்கிறது, விரும்புறது, கேட்குறத யார் கொடுக்குறாங்களோ அவங்க கூட தான் அவங்க கூட்டணிக்கு போவாங்க. மற்றபடி கொள்கை, கோட்பாடு, லட்சியம் எல்லாம் அதெல்லாம் என்றைக்கோ காற்றுல பறக்க விட்டாச்சு. அதெல்லாம் பெரிய பெரிய வார்த்தைகள் யாராவது சொன்னால் சிரிப்பாங்க. அவர்களுடைய நிழல்கள் கூட அவர்களை நம்பாது. சென்சார் போர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தடை பண்ணுதுன்னா கூட திமுக தான் திட்டுறாங்க. கவர்மெண்ட்ன்றது மக்களுக்கு புரியல. உங்களுக்கு எம்ஜிஆர் விஷயத்தில் 50 வருஷமால பண்ணது போல திமுக இப்பொழுது நடந்து கொள்ளுமே. ஆனால் விளைவுகள் பாரதூரமாக இருக்கும் நிச்சயமாக. ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் வேறு, பட் அவங்க கோரிக்கைகள் வேறு. அவங்க ஓபிஎஸ்ஸும் டிடிவியும் சேருன்றாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு தெரியல. யார் எடப்பாடி என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல. இங்கே அமித்ஷா வந்தப்போ அவர் நேரடியாக அவரை போய் சந்திக்கவில்லை. அந்த கோபமும் அமித்ஷாவுக்கு இருக்கிறது. அப்போ இன்னும் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியல. ஏடிஎம்கே கிட்ட பிஜேபி எதிர்பார்ப்பது என்ன? ஃபைன்டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பறைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த உதவியாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். கேட்பதற்கான கேள்விகள் நிறைய இருக்கின்றன. வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியோட அந்த ஒரு கூட்டணி எங்கே போக போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு எழுப்பு. ஒரு பக்கம் ராமதாஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தார், அன்புமணி ஒரு பக்கம் வந்து போயிருந்தார். அவர் திமுகவோட போவார், இவர் இந்த அலைன்ஸ் போவார்னு சொல்லி சொன்ன மாதிரி வந்து அதிமுகவினுடைய அலைன்ஸில் வந்து இன்னைக்கு அன்புமணி ராமதாஸும் எடப்பாடி அவர்களும் சந்தித்து பேசி கூட்டணி வந்து முடிவானது. சீட்டுகளும் நாங்கள் ஃபைனல் பண்ணிட்டோம், பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காரு. சார், எப்படி பார்க்குறீங்க உங்களோட கூட்டணி? எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான். 2 பேரும் பேசியிருக்காங்களா மீடியா கிட்ட? இவர் மட்டும் தான் பேசியிருக்காரு. அவர் ஏபிஎஸும் அன்புமணி சேர்ந்து பேசியிருக்காங்க. அதான் கேட்குறேன், 2 பேரும் மீடியா கிட்ட ஒன்று பேசியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? கூட்டணி வந்து முடிவானது, தொண்டர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப நாங்கள் பண்ணிட்டோம், நாங்கள் சீட்டுகளையும் நாங்கள் வந்து ஃபைனல் பண்ணியாச்சு, அதை முடிச்சுட்டு தான் உங்களை நாங்கள் பத்திரிகையாளரை சந்திக்கிறோம் அப்படிங்கிறதே வந்துட்டு தெளிவுபடுத்திட்டாங்க. ஆமாம். இப்போ அடுத்து அன்புமணி ராமதாஸ் ஏடிஎம்கே வந்துட்டார். பெரியவர் ராமதாஸ் அவர்கிட்ட ரியாக்ஷன் எதுவும் இது வரைக்கும் வரல. அவர் திமுக தான் போவார், வேறு வழி இல்லை. அங்கே போகிறத தவிர அவருக்கு வேறு வழி கிடையாது. அங்கே போனாலும் பெரியவர் ராமதாஸுக்கு பெரிய பாதிப்பு இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, விடுதலை சிறுத்தைகளும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரு அலையன்ஸில் இருந்தால் ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. அது ராமதாஸ் ஒரு பின்னடைவு ஏற்படுத்தும். ஆமாம், 2011 தெரிஞ்சு போச்சு. அன்புமணி பாமக இருக்க இடத்துல விசிக இருக்கக்கூடாது, விசிக இருக்க இடத்துல பாமக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த கூட்டணி வழங்கும். அது இல்லாமல் போச்சுன்னா அந்த கூட்டணி சைபரில் தான் போய் முடியும். அதுக்கு சரியான உதாரணம் 2011 வந்து 30 சீட்டு பாமகக்கும் 10 சீட்டு விசிகாக்கும் கொடுத்தாரு கருணாநிதி கொடுத்தாரு. விசிகா 10 சைபரு, பாமக 30ல் 3 தான் ஜெயிச்சது. அதுக்கு பிறகு அப்பட்டமாக சாதி அரசியலை கையில் எடுத்தார் ராமதாஸ். தலித் அல்லாத கூட்டமைப்புன்னு ஒன்றே உருவாக்குனார். சமூக ஜனநாயக கூட்டணி. தலித் பசங்கள்லாம் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு டிஷர்ட் போட்டு லவ் பண்ணுறாங்கன்னார். அப்பட்டமான சாதிய கூட்டமைப்பை உருவாக்குனவர். அந்த ராமதாஸ் இருக்க அணியில் போய் விசிகா திருமாவளவன் சேருவாரான்றது சேருவார். $1 மில்லியன் கொஸ்டின்லாம் சொல்ல முடியாது. ஏற்கனவே அவர் சொல்லிட்டார், பாசிச பாஜக தான் முதல் எதிரி அப்படிங்கிற. அவ்வளோதான். அதனால் அன்புமணி அதிமுகவுக்கு போனது பாமகவுக்கு நல்லது, அதிமுகவுக்கும் நல்லது. கரெக்டான ஒரு வலுவான கூட்டணி சரியான நேரத்தில் வந்து சேர்ந்துட்டாங்க. அமித்ஷாவுடைய சந்திப்பு வந்துட்டு எடப்பாடி அவர்கள் வந்து தள்ளி தான் வச்சுருந்தாங்க. வேலுமணி போய் பேசியது, சிவி சண்முகம் பேசியது, திருச்சி எம்பிலாம் போய் பேசியிருந்தாங்க. ஆனால் இன்று அவர்கள் சிவி சண்முகம், வேலுமணியும் டெல்லி போய் இன்னைக்கு அமித்ஷாவை சந்திக்க போகிறாங்க. எடப்பாடி அவர்களும் வந்துட்டு 2:30 மணிக்கு அவரும் போகிறாரு. இப்போ எல்லாருமே வந்து போய் சந்திக்கிறாங்க. இந்த கூட்டணி முடிவு பண்ணாமல் அந்த சந்திப்பு வேணாம்ங்கிறதுனால தான் அமித்ஷா தள்ளி வச்சிருந்தாருன்னு சொல்ல போகிறதும், இப்போ அந்த கூட்டணி முடிவானதும் வந்துட்டு எப்படி சார் பார்க்குறீங்க? ஆமாம், இது அவங்க கூட்டணி முன்னேறி போக ஆரம்பித்திருக்கிறது. விஜய் இஷ்யூ உங்களுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அமித்ஷா 2 நாள் மேலே திருச்சி புதுக்கோட்டை வந்தப்போ எடப்பாடி சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது, அதனால் சந்திக்கவில்லை. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கி வந்து டெல்லி போகிறார். டெல்லிக்கு அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். பிரச்சனை சார்ட் அவுட் ஆகும் நான் நினைக்கிறேன். இப்போ ஓபிஎஸும் டிடிவியும் என்ன பண்ண போகிறாங்கன்றது மாதிரி தான் மெயின் கொஸ்டின். அவங்கள இந்த அலையன்ஸ்குள்ளே இழுத்துட்டாங்கன்னா, ஒன்றுபட்ட அதிமுக இருந்ததுன்னா அது என்றைக்குமே ஒரு வலுவான சக்தியாக தான் இருக்கும். ஒன்றுபட்ட அதிமுக என்பது மிக மிக வலுவானது. ஏடிஎம்கே மட்டும் ஒன்றா நின்றுதுன்னா, ரெட்டையில் இருந்ததுன்னா, மறுபடியும் சொல்லிக்கிறேன், ஒன்றுபட்ட அதிமுக ரெட்டையில் இருக்கும்பொழுது ஒருபோதும் திமுகவால் அதை வீழ்த்த முடியாது. அதுவும் அதிகாரத்தில் இருக்க திமுகவால் தேர்தலுக்கு போகும்போது ஆன்டி இன்கம்பன்சி மிக 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 கடுமையாக இருக்கும். எதிரணியில் ஒன்றுபட்ட அதிமுக இருந்ததுன்னா ஆட்சி மாற்றம் உறுதி. ஆனால் அதிமுகவுக்குள்ள சண்டை வந்து அவங்க பிளவுண்டு
இருகூறாக பிளந்து கிடப்பார்களே. ஆனால் அது ஊர் ரெண்டு பட்டா யாருக்கோ கொண்டாட்டம் என்பது போல ஆட்சியாளர்களுக்கு கொண்டாட்டமாக போய் முடியும். ஆகவே இந்த கட்டத்தில் அன்புமணி உள்ளே வந்திருப்பது எதிர்க்கட்சி ஒற்றுமைக்கு வலுவானது. நிச்சயமாக ஓபிஎஸ் இபிஎஸ்ஸையும் அவர்கள் உள்ளே அழைத்தால் அது ஒரு வலுவான கூட்டணியாகவே மலர்ந்து விடும் என்று தான் நான் கருதுகிறேன். அதிமுக முதல் படி எடுத்து வச்சாச்சு, இவங்களும் சேர்ந்துட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 மாவட்டங்களாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கில் வந்துட்டு ராமதாஸ் அவர்கள் தனியாகவும் இவர்கள் தனியாகவும் இருக்கும்போது அன்புமணிக்கான ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிற அந்த இடத்துல குறைச்சி தானே சார் இருக்கும். அப்படிங்கிறப்ப கூட்டணியில் அவங்க பேசுகிறப்ப சீட்டு 23 சீட்டு வாங்கி 5 சீட்டு ஜெயிச்சாங்க. இப்போ அதிகபட்சமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் ஒரு 15 சீட்டு தான், அதுக்கு மேலெல்லாம் அவங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதும் சொல்லப்படுறது. அதுக்கும் அவர் ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற அளவில் தான். இல்லை, அது நமக்கு தெரியாது. அதிகாரப்பூர்வமாக வராமல் இது ஹேஷியம், இதெல்லாம் அடிச்சு விடுறது 15 10ன்றதுலாம். அதிகாரப்பூர்வமாக தகவல் வரும் வரையில் நாம் அந்த பிரச்சனை பற்றி எதுவும் பேச முடியாது. ஆகவே அந்த ஆங்கிளில் பேச தேவையில்லை என்று நான் கருதுகிறேன். இந்த வாக்குகள் யாருக்கு போகும்னா, ராமதாஸ் திமுக பக்கம் போனார்னா பாமக வாக்குகள் தான் அன்புமணிக்கு தான் போகும். ஏன்னா விசிகா இருக்க கூட்டணியில் போய் ராமதாஸ் சேர்ந்தார்னா வன்னியர் ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, போகாது. 11 பண்ண தப்பு ராமதாஸ் மறுபடியும் பண்ணுறாரு. 11 2 பிழை செஞ்சார். 5 வருஷம் மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் இருந்துட்டு தேர்தல் அறிவிச்சோன்னே ஜெயலலிதாவோட போனார். அன்றைக்கி திமுகவோட போயிருந்தால் அன்றைக்கி 5 சீட்டு ஜெயிச்சிருப்பார். சரி, போனார், ஜெயலலிதாவோட போனார். 11 ஜெயலலிதாவோடய இருந்திருந்தாருனாலும் ஒரு 24 சீட்டு கொடுக்குற அந்த அம்மா வந்தாங்க. 20 சீட்டு வரைக்கும் அடிச்சிருப்பாங்க. அங்கே போய் சண்டை போட்டுன்னு மறுபடியும் திமுக வந்தார். இப்போ 3 சீட்டு வந்தார். 3 சீட்டு தான் ஜெயிச்சு. அப்புறம் ஜாதி அரசியலை கையில் எடுத்தார். ஒன்றும் இல்லாமல் மாற்ற முன்னேற்ற அன்புமணி விளங்காமல் போச்சு. அதுக்கு முன்னாலான தருமபுரியில் மட்டும் ஜெயிச்சு பிள்ளைய எம்பி ஆக்கினார். 19 சைபர் ராஜ்யசபாவுக்கு போனாங்க. அப்புறம் பிள்ளைங்க அப்பாவுக்கும் பிள்ளைங்க சண்டை வந்தது. நடுத்தரில் கட்சி நிற்குது. ஆனால் அன்புமணி ஒரு தெளிவான நல்ல முடிவு எடுத்துட்டாருங்க. ஏன்னா திமுக கூட்டணிக்கு போனால் விசிகா இருக்க இடத்துல பாமக போனால் வன்னியர் ஓட்டு விசிகா இருக்க காரணத்தால் அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகாது. நம்ம தானே ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டாக நின்னாச்சு, 234 தொகுதி போட்டு மாற்றம் முன்னேற்றம் நின்னாச்சு. நம்ம போய் அங்கே போய் அது இல்லை, வன்னியர் ஓட்டும் விசிகா ஓட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இவங்க 2 பேரும் ஒரு அலையன்ஸில் நின்னாங்கன்னா அது விளங்காது. ஆகவே அந்த தப்பை அன்புமணி செய்யலை, அப்பா செய்ய போகிறார். புள்ள செய்யலை, அப்பா செய்ய போகிறார். இது வரைக்கும் அப்பா கிட்ட இருந்து ரியாக்ஷன் வரல. அவர் நான் தான் பாமகன்னு சொல்லினே கிடக்க வேண்டியதான். அவருக்கு திமுக போகிறத தவிர வேறு வழியே கிடையாது. ஆனால் அடுத்த கட்டம் அவரோடையும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறும் இருக்குல்ல. ராமதாஸ் அவர்களையும் இவர்களையும் சேர்த்து வைத்து ஒருங்கிணைச்சு ஒரு பாமகவை தான் முயற்சிகளை வந்துட்டு அதிமுக தரப்பும் பிஜேபி தரப்பும் எடுத்துட்டு வர சொல்கிறதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? எனக்கு என்னமோ அதுக்கு வாய்ப்பு குறைவுன்னு தோணுது. ஏன்னா ராமதாஸை சமாதானப்படுத்த முடியல. அவர் ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கார். மகனுக்கும் அவருக்குமான பிரச்சனை தனிப்பட்ட பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் இவ்வளோ தூரம் அதில் ஒரு விடாப்பிடியாக முரண்டு பிடிக்கிறார். அதனால் அதிமுக கூட்டணிக்கு ராமதாஸ் வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்று தான் நான் கருதுகிறேன். அவர் திமுகவை நோக்கி தான் நகர்வார். எல்லாரையும் உள்ளே இழுத்து போட்டுக்கிற திமுக அவரையும் இழுத்து போட்டுக்கும். இன்னும் இங்கே இருக்கிறது வந்துட்டு ஓபிஎஸும் டிடிவி தான். ஆனால் டிடிவி தான் செயற்குழு கூட்டம் வந்து நடத்தினார் மதுரையில் கூட. அவருக்கு ஒரு நல்ல ஒரு க்ரௌட் ஃபார்மேஷன்லாம் காட்டி அவரும் பேசியிருக்காரு டிடிவியும். ஆனால் இபிஎஸோடையும் இந்த கூட்டணியோடு இணைவதை பற்றி பெரிய அளவில் வந்துட்டு டிடிவி இன்ட்ரெஸ்ட் காட்டாத மாதிரி தான் தெரியுது. ஒருவேளை தாவைக்காவோட போகிறேன், ஏன்னா செங்கோட்டையன் வேறு சொல்லியிருக்காரு டிடிவியும் ஓபிஎஸும் கண்டிப்பாக பொங்கலுக்குள்ளே வந்து இணைவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நாட்கள்ங்கிற அளவில் தான் போயிட்டு இருக்குது. அது இதுவும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு சார். எப்படி அதிமுகவோட ஒரு அனுசரித்து செல்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்? வாய்ப்புகள் வந்து எடப்பாடியோட அணுகுமுறை, அமித்ஷா சொல்கிறத எடப்பாடி ஏற்றுக்கொண்டால் டிடிவியை அலையன்ஸில் வச்சுக்கிறது ஈஸி. ஓபிஎஸ்ஸை கட்சியில் சேர்க்கறதுன்றதால தான் பிரச்சனையே இருக்குது. அவர் தனி கட்சி வச்சுருந்தா அவங்கள என்டிஏல வச்சுக்கிறது ஈஸி. தனி ஒரு கூட்டணியாக வச்சுக்கலாம். அவர் செய்த பெரிய தவறு அவர் தனியாகவும் போகாமல் எடப்பாடியும் அனுசரித்து போகாமல் 2 கட்டான போய் மாட்டிக்கிட்டார். ஓபிஎஸ் பெரிய பெரிய டிமாண்டெல்லாம் வைக்கிறாரு. அதுக்கு நீ யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இன்றைக்கி ஓபிஎஸ்க்கு எந்த செல்வாக்கும் கிடையாது. அமமுகவாவது ஒரு கட்சிங்க. நேற்று அவ்வளோ பெரிய கூட்டம் கூட்டுறாரு, பெரிய க்ரௌடு காட்ட ஓட் பேங்கிங் காட்டியிருக்காரு. அவர் ஓரளவுக்கு ஒரு பெர்சன்டேஜ் காட்டியிருக்காரு. நேற்று அவர் கூட்டத்திலே வந்து கண்ணு கட்டாத தூரம் வரைக்கும் தலைங்களை பார்க்கிறோம். அதனால் அவர் தெளிவாக தான் இருக்கார். அவர் கண்டிப்பாக திமுக எதிரணியில் தான் இருப்பார். இவர் ராமதாஸ் தான் என்ன செய்ய போகிறாருன்னு இப்போ நம்ம பார்க்கணும். தேமுதிக அந்த ஃபேக்டருக்குள்ளே இது வரைக்கும் வரலை. அவங்க இது நடக்க போகிறது வந்து சட்டமன்ற தேர்தல். ராஜ்யசபா மேட்டரை பற்றி பத்திரிகையாளர் கேட்கும்பொழுது கூட அவங்க தெளிவாக சொன்னாங்க, சட்டமன்ற தேர்தலுக்கான எலெக்ஷன் தானே, நாங்கள் அதில் மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணோம் சொல்லி ராஜ்யசபா பற்றி அவங்க பேச்சை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டாங்கிறத பார்க்குறப்போ ஒருவேளை அவர்கள் அதிமுகவோடு இந்த அலையன்ஸோடு ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் போகுமா சார்? இல்லை திமுகவோடு தான் அப்படிங்கிறது ஒரு பேச்சும் வந்துட்டு ஓடிட்டு தான் இருக்கு அவங்க தரப்பில். கடலூர் மாநாடு பதில் சொல்லணுன்னு இருக்காங்க. அதுலேயும் சொல்லுவாங்களான்னு தெரியாது. அதுக்கப்புறமும் இழுப்பாங்க. அவங்க 2 பக்கத்துலையும் பேசுகிறாங்க. எல்லாரோடையும் அந்த அம்மா பேசுகிறாங்க. அது எங்கே அவங்க வேண்டியது, அவங்க விரும்புகிறது, அவங்க கேட்குறது கிடைக்குதோ அங்கே தான் போவாங்க. அதுக்கு மேலே அதில் ஒன்றுமே இல்லை. அவங்க நினைக்கிறது, விரும்புகிறது, கேட்குறத யார் கொடுக்குறாங்களோ அவங்க கூட தான் அவங்க கூட்டணிக்கு போவாங்க. மற்றபடி கொள்கை, கோட்பாடு, லட்சியம் எல்லாம் அதெல்லாம் என்றைக்கோ காற்றுல பறக்க விட்டாச்சு. அதெல்லாம் பெரிய பெரிய வார்த்தைகள் யாராவது சொன்னால் சிரிப்பாங்க. அவர்களுடைய நிழல்கள் கூட அவர்களை நம்பாது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறாங்க.
அந்த அளவுக்கு போலித்தனமான அரசியலை தேமுதிக செய்து கொண்டிருக்கிறது. தாவேக்காவில் அடுத்தடுத்து ஒரு சிலர் வந்துட்டு கட்சியில் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. விஜய் சொன்னது போல் வந்துட்டு அதை பேஸ் பண்ணி பொங்கலை பேஸ் பண்ணி நிறைய பேர் அந்த கட்சியில் வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் மெயினாக எதிர்பார்க்கப்பட்டது டிடிவியும் ஓபிஎஸும் தான். ஒரு சிலர் அந்த கட்சியில் இணைவு, மற்ற கட்சியில் சீட் கிடைக்காதவங்க, ஏற்கனவே இருந்தவங்க, அந்த மாதிரி ஓரளவுக்கு அந்த கட்சியில் சேர்ந்து வருகிறார்கள். விஜயும் இப்போ அந்த ஃபங்க்ஷன்லாம் நடத்த தொடங்கிட்டார். வெளியில் வந்து எல்லாரையும் வந்து கூப்பிட்டு அனுசரித்து கம்ப்ளீட்டாக கட்சியை ஃபார்ம் பண்ணுற வேலைகள் நடந்துட்டு இருக்கு சார். எப்படி பார்க்குறீங்க தாவேக்கா? ஆமாம், நாள் ஆக ஆக அவர் சேர்த்து தான் ஆகணும். எல்லாரையும் சேர்த்து தான் ஆகணும், தனியாக போக முடியாது. இன்னும் நிறைய பேர் சேர காத்திருக்கிறார்கள். அவர் தான் வந்து ரொம்ப மௌனமாக இருக்கார். மெல்ல மெல்ல தான் கதவை திறக்கிறார். வாங்க வாங்கன்னு எல்லாரையும் கூவி அழைக்கல. திமுக மாதிரி போகிற வரவனெல்லாம் கூப்பிட்டு உள்ளே சேர்க்கல. அவர் ரொம்ப சூஸியாக தான் இருக்கார். ஆனால் கண்டிப்பாக வந்து அவர் இந்த எலெக்ஷனில் டெலிவரி பண்ணலன்னா அண்ணா திமுக கஷ்டம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது எடப்பாடியாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். பலவீனமாக இருக்க எடப்பாடி யாரையும் சேர்த்துக்க மாட்டேன்றாரு. ஆனால் பலம் பொருந்திய ஸ்டாலின் எல்லாரையும் அரவணைச்சிக்கிறாரு. வாங்க எல்லாருமே கூப்பிட்டுக்கிட்டாரு. அதிமுக இருந்து போன எல்லாருக்குமே வாய்ப்பு, எல்லாருமே அங்கே போயிட்டாங்க. ஆகவே நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்களில் அனைவருக்கும் தாழ்வு. அந்த ஆங்கிள் படி இவர்கள் ஒற்றுமையாக ஒன்றுபட்ட அதிமுகவை நிறுவுவார்களே ஆனால், அது உருவாக்கப்படுமே ஆனால் வெற்றி உறுதி. அப்படி இல்லை என்றால், எதிர்க்கட்சி ஒற்றுமை இல்லை என்றால் திமுக 2வது முறை ஆட்சிக்கு வருவது யாரும் தடுக்க முடியாது. தாவேக்காவோட செயல்பாடு எப்படி சார் பார்க்குங்க? அவங்க கட்சியில் சேர்றாங்க, ஆனால் கட்சியில் சேர்ந்த விஷயங்கள் மட்டுமே நடந்துட்டு இருக்கு. அடுத்த கட்டமாக தாவேக்கா ஒரு இடத்த வந்து போகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான அடுத்த விஷயங்கள் எதுவும் ஒரு போராட்டங்களோ இல்லை இப்போ எதிர்த்து நிறையா பேசக்கூடிய விஷயங்களையோ ஒரு அறிக்கையை தாண்டி விஜயோட ஆக்டிவிட்டீஸ் இன்னுமே வந்துட்டு கிடையாது. கட்சியில் சேர்றது மட்டும்தான் வெளியில் வந்துட்டு இருக்கு. ஆமாம், பாலிடிக்ஸே இல்லை. 0 பாலிடிக்ஸை வச்சு ஒரு பாலிட்டிஷியன் இருக்கார். 1000 பிரச்சனைகள் இருக்குது. களத்துக்கு வந்திருக்கணும். போய் அரசு ஊழியர் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கணும். துப்புரவு தொழிலாளரோட ஒரு நாள் நின்று இருக்கணும். அந்த போராட்டத்தில் ஒரு நாள் நின்று இருக்கணும். செவிலியர்களோட ஒரு நாள் நின்று இருக்கணும். இது எதுவுமே செய்யாமல் நான் தான் தலைவனை யார் எடுத்துப்பா? அவரை பார்க்க வர தொண்டர்கள், ரசிகர்கள் அவர் முகத்தை பார்த்தா போதும். அவர் சாப்பாடு போடணும் கூட அவன் எதிர்பார்க்க மாட்டான். அத்தகைய தொண்டர்கள், வலுவான தொண்டர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அதை எப்படி அவர் நடைமுறையில் பயன்படுத்தி கொள்ள போகிறார் என்பது தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனில் போதிய அளவு ஒரு கவனம் செலுத்துவதாக தெரியவில்லை. பாலிடிக்ஸே இல்லை அப்படிங்கிறது. 1000 பிரச்சனை இருக்குது, களத்துக்கே வரமாட்டேன்றார். இப்போ கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அந்த விசாரணைக்கு வந்து டெல்லி வரைக்கும் போயிட்டு வந்தார். நிர்மல்குமார் போனார், ஆதவ அர்ஜுனா போயாச்சு, எல்லாருமே போயிட்டு வந்தார். விஜய் அவர்களும் 12ஆம் தேதி அப்படிங்கிறத எப்படி சார் பார்க்குறீங்க? கூப்பிடுவாங்க, சட்டத்தின் மாட்சிமை. கூப்பிடாம விஜய்க்கு சமன் அனுப்பாமல் விசாரணையை நீங்கள் முடிக்க முடியாதுங்கிறதா. அதனால் கண்டிப்பாக அவர் போவார், நிச்சயமாக போவார் என்று தான் நான் எதிர்பார்க்கிறேன். வேணும்னா 12ஆம் தேதி தவிர்த்தா 14ஆம் தேதியோ 15ஆம் தேதியோ விஜய் போக முடியும். கண்டிப்பாக போகணும். போக மாட்டேன் என்று சொல்ல முடியாது. அவர் வந்து அழைக்கப்பட்டிருக்கிறார். விசாரணை முடிவில் என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்பயே வந்து இதை அனைத்துக்கு எதிரானதாக திருப்ப முடியாது. நம்ம சட்டம் எல்லாருக்கும் ஈக்குவல் தாங்க, அனைவருக்கும் சமமான ஒரு விஷயம். விஜய்க்கு சமன் அனுப்புவது இயற்கையானது. ஏன்னா அவர் தான் வந்து கதாநாயகன். அன்னைக்கு வந்து வண்டியில் அவர் இருந்திருக்காரு, வேனில் இருந்திருக்காரு. அல்லி அர்ஜுனா கேஸ் பார்த்துருப்பீங்க நீங்கள். அந்த படம் பார்க்க வந்து ஒரு குழந்தை இருந்தப்போ அவருக்கு சமன் ஒரு அரெஸ்ட் பண்ணிலாம் உள்ள வச்சாங்க. அல்லு அர்ஜுனா வந்துட்டு பெரிய போராட்டமே நடந்துச்சு. ஆமாம், இத்தனைக்கும் அவருக்கு வந்து எந்த சம்மந்தமே கிடையாது. மக்கள் முன்னேற்சி வந்து அவர் என்ன பண்ணுவார்? பட் ஸ்டில் சட்டம் அப்படி தான் வேலை செய்யும். அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது விஜய்க்கு சம்மன் அனுப்புனதில் ஒரு ஆச்சரியமும் இல்லை. சம்மன் அனுப்பாமல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருந்தால் தான் ஆச்சரியம். என்ன அவர் அதுக்கு பிறகு முடிவு செய்ய போகிறான்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். செங்கோட்டையன் ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட்டில் இருக்காரு. இவங்க 2 பேரையும் எப்படி நம்ம அணிக்கு வந்து கொண்டு வந்துடலாம். இப்போ ஜேசிடி பிரபாகர் போய் சேர்ந்ததோ இவர்கள் போனதோ வந்துட்டு ஃபோட்டோக்கள் வந்துட்டு வெளிவந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்தடுத்து ஒருத்தருக்கா வந்துட்டு வெளிவந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இவங்க இருவரும் வந்துட்டு இணையும் பட்சத்தில் அப்படிங்கிறது எப்படி சார் பார்க்கணும்? ஏன்னா அதிக கான்ஃபிடென்ட்டோட தான் வந்துட்டு. ஆமாம், அது ஏன்னா இப்போ அமைதியாக இருக்காங்க. டிடிவியோட கடைசியாக 2 நாள் மேலே அவங்களோட செயற்குழு கூட்டத்தில் அவர் பேசின பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் அவ்வளோ சீக்கிரம் என்டிஏ விட்டு போக மாட்டார்ன்ற தோற்றத்தை தான் ஏற்படும். இன்னைக்கு டெல்லி போயிட்டு வந்த பிறகு மாற்றம் இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்காக இன்றைக்கு எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகமும் போயிருக்காங்க. ஒரு 2:30 மணிக்கு எடப்பாடி போகிறார். இபிஎஸ் அவர்களும் சொல்லிடுறாரு. அதுக்கு பிறகு தான் நம்ம அப்போ இன்னும் 2-3 நாட்களில் பொங்கலுக்கு முன்னால் நல்ல செய்தி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. விஜய் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துட்டு பாலிடிக்ஸ் பண்ண வேண்டிய டைமில் வந்துட்டு ஜனநாயகனில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்கிறது பார்க்கலாமா சார்? ஜனநாயகன் படத்தோட ரிலீஸே இப்போ பிரச்சனையில் இருந்துகிட்டு இருக்குது. படத்துக்கு வந்துட்டு சர்டிஃபிகேட் கொடுக்கப்படலை. இன்னும் சென்சார் போர்டில் கொடுக்கப்பட வேண்டிய சர்டிஃபிகேட் இன்னும் கொடுக்கப்படலை. படம் 2 நாள் தான் இருக்குது. நீதிமன்றம் நேற்று கேட்டிருக்காங்க. சரி, சென்சார் ஒரு நாள் டிலே ஆனால் 10ஆம் தேதி கூட வந்துன்னு நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணலாமே, தை பிறந்தால் வழி பிறக்குமேங்கிற டைலாக்லாம் வந்துட்டு வெளிவந்து. தை பிறந்ததுன்னா 5ஆம் தேதிங்க. இன்னும் ஜட்ஜு ஒரு வாரம் வெயிட் பண்ண சொல்கிறாரு. ப்ரொடியூசரில் வயிற்றில் நெருப்பை கட்டிகிட்டு இருப்பான். ஒரு நாள் போச்சுன்னா எவ்வளோ லாஸுன்றது மிகப்பெரிய பட்ஜெட் படம், எவ்வளோ பேருக்கு தெரியும். அதுவும் சிவகார்த்திகேயன் காம்படிட்டர் படம் அடுத்த நாள் வரும்போது நீதிமன்றம் நீங்கள் ஒரு நாள் பொறுத்து வரதில் என்ன தை பிறந்தா வழி பிறக்குன்றதெல்லாம் ஐ திங்க் இதெல்லாம் ஏற்புடையதல்ல.
நிச்சயமாக இன்றைக்கி மதியம் வழக்கு வருது நீதிமன்றத்தில் வருது. இன்றைக்கி ஒரு மாதிரி தீர்வு கிடைக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் அது தள்ளி போடக்கூடாது. அவங்க வர்த்தகம் சம்மந்தப்பட்டது. இப்போ சில 100 கோடிகளை போட்டு படம் எடுக்கிறாங்க. ஒரு நாள் தள்ளி போனாலும் அவங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். ஆகவே இன்று மதியம் நீதிமன்றத்தில் நல்ல தீர்ப்பு வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ரொம்ப நாள் ஒன்றும் நீங்கள் இதை அடக்கி வைக்க முடியாது. இப்படியெல்லாம் விஜயை அடக்க யாராவது நினைப்பார்களே ஆனால் அரசியல் கட்சிகளை நான் சொல்லுகிறேன், அவர்கள் மக்கள் மன்றத்தில் தோலுரிக்கப்படுவார்கள். அரசியல் ரீதியாக விஜய்க்கு நெருக்கடியை திமுக கொடுத்தது. இப்போ சினிமா ரீதியாகவும் விஜயை வந்துட்டு முழுமையாக அட்டாக் செய்யணும். விஜயனுடைய கடைசி திரைப்படம்னு விஜயை வந்து அறிவிச்சுட்டு போயிட்டு அவர் எலெக்ஷனை பேஸ் பண்ணி போக ஆரம்பிச்சு. அடுத்தவருடைய படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. திமுக இவ்வளோ நெருக்கடிகளை கொடுப்பதனால வந்துட்டு அங்கே கெட்ட பேர் ஏற்படக்கூடிய இடத்துல வந்து திமுக தானே இருக்குது. விஜய் வந்துட்டு அவர் பாட்டுக்கு அதை கடந்து தானே போயிட்டு இருக்குது. ஆமாம், யார் பண்ணாலும் கெட்ட பேர் திமுக தான். இப்போ சென்சார் போர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தடை பண்ணுதுன்னா கூட திமுகவை தான் திட்டுறாங்க. கவர்மெண்ட்டுன்றது மக்களுக்கு புரியல. உங்களுக்கு ஒரு நாள் தள்ளி போச்சுன்னா தியேட்டர்லாம் காலி ஆகும். உங்களுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் அடி விழும், ரேட் ரெவென்யூ அடி வாங்கும். அப்போ இது சிக்கலான ஒரு விவகாரம். ஐ திங்க் இன்றைக்கி தீர்வு கிடைக்கணும். நம்ம நீதிமன்றங்கள் தான் இது வரைக்கும் காப்பாற்றிருக்கு ப்ரொடியூசர்ஸை. பெரிய பொருட்செலவில் எடுக்கப்படுகிற படங்கள் ஒரு மாதத்துக்கு முன்பே அவங்க சென்சார் அப்ளை பண்ணியும் ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்காங்கன்னா இது ஏற்புடையதல்ல. நீதிமன்றங்கள் காப்பாற்றும் விஜய் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி இல்லாமல் ஏதாவது தடை சொல்லி ஒரு படம் ரிலீஸை தள்ளி போடுறாங்கன்னா அது திமுக எதிராக திரும்பும். திமுக செய்கிற சதி என்று தான் மக்கள் நம்ப தொடங்குவார்கள். சென்சார் போர்டில் பர்மிஷன் கொடுக்கலனாலோ உயர்நீதிமன்றம் வந்து விசாரணையை மேற்கொள்கிறது என்பது அல்லையோ உங்களுக்கு வந்து அந்த படத்தோட வீரியத்தை வந்து நீங்கள் குறைக்க முற்படுறீங்க. அப்படி பண்ண முடியாது. அது இன்னும் மக்களுக்கு வெறியை ஏற்படுத்தும். ஆட்சியாளர்கள் மீது திமுக மேலே தான் அது திரும்பும். அந்த காலத்தில் திரைப்படங்கள் எம்ஜிஆர் படம்லாம் வரும்போது தேட்டரே கொடுக்காம அட்டூழியம் பண்ணுவாங்க. 71 கருணாநிதி சிஎம்மாக இருக்கும்போது உலகம் சுற்றும் வாலிபன் படம் வந்தப்போ எல்லா தேட்டரையும் மிரட்டி உருட்டி படம் போட வேணாம்னு. ஆனால் அப்படி மீறி போட்டாங்க. படம் பிச்சுன்னு ஓடிச்சு. எம்ஜிஆர் 3-4 வருஷத்தில் சிஎம் ஆனார். அந்த மாதிரி இன்றைக்கி விஜயோட வருகையை தடுப்பதற்கு அதுபோல் எம்ஜிஆர் விஷயத்தில் 50 வருஷமாக பண்ணது போல் திமுக இப்பொழுது நடந்து கொள்ளுமே. ஆனால் விளைவுகள் பாரதூரமாக இருக்கும் நிச்சயமாக. ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் வேறு. அது விஜய்க்கு சாதகமாக போய் முடியும். யார் செய்தாலும் பழி திமுக தலைமையில் விழும். நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கல அப்படின்னும் போது ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஆனால் வந்து திமுக பக்கமும் வெறி திரும்பும், கோபம் திரும்பும். ஏன்னா இங்கே இமிடியேட் எதிரியே தானே அவன் பார்ப்பான். கொடுத்துருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து நீதிமன்றங்கள் வந்து சில சமயங்களில் இப்படி நடந்து கொள்ளும். பட் எனக்கு தெரிஞ்சவங்க சென்சார் இன்றைக்கி மத்தியத்திற்குள் கொடுக்கப்பட்டு விடும் என்று தான் நான் நம்புகிறேன். ஒருவேளை அதில் இழுத்தடித்து படம் நாளை மறுநாள் வெளிவராமல் தள்ளி போகுமே ஆனால் மிகப்பெரிய அளவில் விஜய்க்கு லாபமாக முடியும். இப்போ சிபிஎஸ்சி போர்டு வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்கிறப்ப அதில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்துட்டு பாஜக சார்ந்தவங்களே நிறைய பேரை வந்து போட்டிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இதை வச்சு அரசியல் பண்ணுறதுனால நீங்கள் சொன்ன மாதிரி திமுக மேலே தான் இது பாயும். அந்த வெறுப்பு திமுக மேலே தான் போகும். தெரிஞ்சே வந்து நடத்த அது ஏதோ விளையாடி பார்க்குறாங்க. விஜயை நெருக்குதலுக்குள்ளாக்குகிறது பிஜேபி, அதில் சந்தேகம் இல்லை. பட் இப்படிலாம் நீங்கள் நெருக்கடி கொடுத்துட முடியாது. ஒரு படம் அது, அதை போய் இவ்வளோ தூரம் சீப்பாக பிஹேவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தியேட்டர் ஸ்கிரீன்ஸ் கொடுத்தாச்சு. பெரிய அந்த நெருக்கடி அதெல்லாம் திமுக செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் எம்ஜிஆருக்கு பண்ணதெல்லாம் இங்கே பண்ணாங்கன்னா மிகப்பெரிய அளவில் வெடிக்கும், பிரச்சனை வெடிக்கும். அதை செய்ய மாட்டாங்க. திமுக அது நன்றாக தெரியும். இது பிஜேபி விளையாடுது. விஜயை டென்ஷன் பண்ணி பார்க்குறாங்க. என் கூட வாண்டுறாங்க. வரலன்னா இதான் உனக்குன்றாங்க. நான் சினிமாவில் கை வைக்கிறேன்றாங்க. இது அவ்வளோ சீக்கிரமாக அப்படிலாம் நீங்கள் கை வச்சிட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ நெருக்கடியும் விஜய் வந்து கடந்த ஆடியோ லான்ச்சை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு தமிழ்நாடும் வந்தாச்சு விஜய். ஆனால் ஜனநாயகனுடைய எதிர்பார்ப்புங்கிறது வந்துட்டு அரசியல் ரீதியான படம் இல்லைன்னு சொல்லி விஜய் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. ஆனால் அரசியல் ரீதியான வசனங்கள் இப்போ தான் வெளியில் வர தொடங்கி. ஏன்னா விஜய் தெளிவாக சொல்கிறார், அரசியல் படம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஏதோ ஒரு விஷயத்தை மறைத்து முன்னக்கூட்டியே இது வந்து ரிவேல் ஆகுது அப்படின்னா இன்னமும் நெருக்கடி நமக்கு அதிகரிக்கும். படத்தை ரிலீஸ் கூட பண்ண விடாமல் நிப்பாட்டுவாங்க. அப்படிங்கிறனால ஏதோ ஒரு விஷயத்தை மறைச்சு வச்சு படத்தில் வெளியில் கொண்டு வர மாதிரி ஒரு தோட்டத்தை ஏற்படுத்துகிறாரு விஜய். இருக்கலாம். ஏன்னா நேரடியாக ஒரு எதிரி ரொம்ப வலுவாக இருக்கும்போது நேரடியாக எதிர்க்க முடியலன்னா மறைமுகமான தாக்குதல்களில் தான் பாதிக்கப்படுபவர்கள் இறங்குவார்கள். அப்படி கூட அது இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்க நிறைய காரியங்களை பண்ணியிருக்காங்க விஜய்க்கு எதிராக திமுக. அதுவும் ஆட்சிக்கு வந்த பிறகு அதிகாரத்தில் கையில் வைத்து கொண்டு ஆடி ஆட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அல்ல, இன்றைக்கி ஒன்றொன்னா வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. ஒவ்வொரு விஷயமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் ஒன்றொன்னா வருது உங்களுக்கு வந்து இல்லையா. ரொம்ப நாள் நீங்கள் உண்மையை மூடி மறைக்க முடியாது. அது ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. இது ஒரு சினிமாங்க. இதை போய் நீங்கள் இப்படிலாம் ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதிராக தான் திரும்பும். எம்ஜிஆருக்கு எதிராக இப்படி பண்ணி வாங்கி கட்டுக்கிட்டீங்க, விஜயகாந்துக்கு எதிராக பண்ணி வாங்கி கட்டுக்கிட்டீங்க. அதனால் அப்படிலாம் வந்து நீங்கள் இன்றைய உலகத்தில் வந்து மாற்று குரல்களை, உங்களை எதிர்ப்பவர்களின் குரல்களை ஜனநாயகத்தில் அவ்வளோ சுலபமாக அழித்துவிட முடியாது. அப்படி தொடர்ந்து முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் எடுத்த ஆயுதம் உங்களுக்கு எதிராக திரும்பும். ஆனால் இதே சோஷியல் மீடியாவில் திமுகவுடைய ஐடி விங்கோ படத்தை நேரடியாக அவங்க சாட முடியலை. பராசக்தி மறுநாள் ரிலீஸ்.
ஆனால் இந்த படமே பாலையா தெலுங்குல நடித்த ஒரு படத்தோட ஒரு ரீமேக்காக தான் தமிழில் எடுத்திருக்காங்கிறத விஜய்க்கு எதிராக அது ஒரு பிரச்சாரத்தையும் வெளியில் இல்லைங்க, எல்லாமே படம் தான் இருக்கட்டும். அதனால என்ன, எவ்வளவு தூரத்துக்கு விஜய்க்கு நெருக்கடியை வந்து ஏற்படுத்த முடியுமோ எல்லா டேங்கிலையுமே அடிக்கிறாங்க. அது பண்ணுவாங்க. காப்பி அடிச்சு போகிறான். நீங்கள் காப்பி அடிச்சு படமே எடுத்தது இல்லையா? எல்லாமே கற்பனை தாங்க. சொல்லப்பட்டது தான் மீண்டும் மீண்டும் இந்த பூமியில் சொல்லப்படுகிறது. விவிலியத்தில் பழைய ஏற்பாட்டில் ஒரு வாசகம் வரும், there is nothing new under the sun. சூரியனுக்கு கீழே எதுவுமே புதியது அல்ல. எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லப்பட்டது தான் திரும்ப திரும்ப சொல்லப்படுது. ஒவ்வொரு முறை சொல்லும்போதும் அது எப்படி வந்து வித்தியாசமான கோணத்தில் கலைநயத்துடன் அழகு ததும்ப சொல்லப்படுகிறது என்பது தான் முக்கியம். இது அவன் ஏற்கனவே இவன் சொல்லிட்டான், ஏற்கனவே அவன் சொல்லிட்டான்றதெல்லாம் கதை. அது வந்து எல்லா காலத்திலும் இருக்க குற்றச்சாட்டு. அதை நாம் பெரிதுபடுத்த தேவையில்லை. விஜய் மீது தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் இந்த இந்த கருத்தை அவர்கள் பரப்பி கொண்டிருக்கிறாங்க. தாவேக்காவில் இணைந்தவர்களில் வந்துட்டு பாண்டிச்சேரியிலும் பெரும்பாலான வந்து இணைய தொடங்கியிருக்காங்க. பாண்டிச்சேரியில் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கலாம், முன்னாள் வேலை பார்த்த ஊழியர்களாக இருக்கலாம், ஒரு சில எம்எல்ஏஸாக இருக்கலாம். பாண்டிச்சேரி அரசியலையும் விஜயை நோக்கி வந்துட்டு முழுமையாக வந்து நகர்த்துறதும், தமிழ்நாட்டில் இப்போ காமராஜரோட பேத்தி சேர்ந்திருக்காங்க, அவங்க சேர்ந்திருக்காங்க, ஒரு சிலர் தான் வந்துட்டு சேர்ந்திருக்காங்க. பெரிய அளவு தலைவர்கள் யாரும் வரலை, இது வரைக்கும் வரவில்லை சார். எப்படி பார்க்குறீங்க? பாண்டிச்சேரி அரசியலும் முக்கியத்துவம் பெறுகிறதுங்க. அதாவது இது தமிழ்நாட்டோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் பாண்டிச்சேரி. யார் ஆட்சி காலத்துலேயும் மூப்பனார் தனியாக கட்சி ஆரம்பிச்சுமே அங்கே அப்படி தான் இருந்தது, விஜயகாந்த் ஆரம்பிச்சுமே அப்படி தான் இருந்தது. ஆனால் அங்கே சோபிக்க முடியாது, ஜெயிக்க முடியாது. அங்கே நேஷனல் பார்ட்டிஸ் தான். மொத்த வாக்காளர் எண்ணிக்கையே 10 லட்சம். ஸோ இதில் போய் விஜய் அங்கே பெருசாக எதுவும் பண்ண முடியும்னு எனக்கு தோணலை. அப்படிலாம் போனால் அகல கால் வச்ச மாதிரி அது அவருக்கு தான் போய் நஷ்டத்தில் முடியும். நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக இது பண்ண முடியாதுங்க. ரெண்டாவது ஒரு வித்தியாசமான ஸ்டோரிஸை கொடுக்கணுங்க. எல்லாமே ஆட்டு மந்த மாதிரி ஒரே பாணியில் போச்சுன்னா மக்கள் நிராகரிச்சுடுவாங்க. இதை சம்மந்தப்பட்டவர்கள் உணர வேண்டும். இன்னொன்று, ஏஐ தொழில்நுட்பம் எல்லோரையும் இன்று காலி செய்து கொண்டிருக்கிறது. எல்லாத்தையும் கவனத்தில் வச்சு தான் உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? இல்லை, விஜயோட எல்லாரும் ஃபோட்டோ எடுத்து ஏஐ டெக்னாலஜியை வச்சு நாங்களே இணைஞ்சோங்கிற மாதிரிலாம் வெளியில் போக ஆரம்பிச்சிருக்கு. அதைத்தான் சொல்கிறேன். நீங்கள் வெறும் டெக்னாலஜியை வச்சு விஜயோட இணைஞ்சது இணையாது மட்டும் இல்லை, அரசியல் நெரேட்டிவில் பரப்புரையில் வரக்கூடிய மாற்றங்கள் நாளைக்கு ஜெயிச்சு வந்தால் நிர்வாகத்தில் அது எல்லாத்துலேயுமே ஏஐயும் இன்றைக்கி வந்து ஒரு சவாலாக உருவெடுத்து கொண்டிருக்கிறது. பட் எப்படி பார்த்தாலுமே வந்து இன்றைக்கி திமுகவுக்கு ஒரு சேலஞ்சர் தான், சவால் தான், பெரும் சவால். எந்த மாற்றமே கிடையாது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அவர் தோக்கலாம், ஜெயிக்கலாம், நான் மறுக்கல அதை. பட் அவர் இன்றைக்கி திமுகவுக்கு ஒரு பெரிய கலக்கத்தை கொடுத்துட்ருக்கார். யுனைடெட் ஏடிஎம்கே வந்ததுன்னா அது ஒரு பெரிய ரிஸ்க்கு. விஜய் வந்து திமுகவுக்கு, விஜய் வந்து வெளியில் வந்து ஏதாவது ஒரு பெரிய கட்சியோட அவர் கூட்டணி வச்சார்னா திமுக ஆபத்து. பட் தனியாக நின்னார்னாலே அவரால் கணிசமான அளவு வாக்குகளை உடைக்க முடியும். திமுகவுக்கான வாய்ப்புகளை அவரால் வந்து சிதைக்க முடியும். இதையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் படி பார்த்தா அப்படி தான் இருக்குது, அப்படி தான் போயிட்டு இருக்குங்கிறாங்க. இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டின்னு வாங்க. அந்த ஐஓயு இல்லைன்னா நீங்கள் வீழ்த்துறது கடினம். பட் பிஜேபி இருக்கிறதால ஏடிஎம்கேவால் அங்கே போக முடியாது. பட் எவ்வளோ நாளைக்கு அவங்க தனியாக நிற்பாங்கன்ற கேள்வியும் வருது. அந்த ஒரு ஃபேக்டரில் தான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. எஸ், அந்த ஒரு ஃபேக்டரில் தான் நீங்கள் யோசிக்க வேண்டியிருக்கு. எனவே இந்த மாதம் இதற்கு எடப்பாடி அண்ட் வேலுமணி தங்கமணி போகிறாங்க. 3 பேருமே போய் கூட்டணியில் அன்புமணியை சேர்த்துட்டு தான் இன்றைக்கி காலையில் சேர்த்துட்டு தான் அவர் போகிறாருங்கிறது தான் அது ஒன்று இருக்குது. பட் அவங்க கோரிக்கைகள் வேறு. அவங்க ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் சேருன்றாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு தெரியல. யார் எடப்பாடி என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல. இங்கே அமித்ஷா வந்தப்போ அவர் நேரடியாக அவரை போய் சந்திக்கவில்லை. அந்த கோபமும் அமித்ஷாவுக்கு இருக்கிறது. அப்போ இன்னும் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியல. ஏடிஎம்கே கிட்ட பிஜேபி எதிர்பார்ப்பது என்ன? அது இன்னமும் $1 மில்லியன் கொஸ்டின். ஏன்னா கிட்டத்தட்ட இவங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க. ஒரு வாரம் 9 மாதம் வரை கூட்டணி அமைச்சாச்சு. இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக செய்த பல காரியங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுக்கு மேலே ஏடிஎம்கே எதை செய்ய வேண்டும் என்று பாஜக எதிர்பார்க்கிறதுன்னு தெரியல. என்ன ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் சேர்த்துக்கோங்க, சீட்ஸ் கூடுதலாக ஒதுக்குங்கிறது மட்டும் அது அவ்வளோ சுலபமானதும் கிடையாது. ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒவ்வொரு சீட்டும் அவங்களுக்கு முக்கியம். ஏன்னா ஜெயிக்கிறதுனா பார்த்தா அது தனி மெஜாரிட்டியோட தான் இவங்க ஜெயிக்க விரும்புவாங்க. அதிகமான இடத்துல நின்று ஆகணும். 160லேருந்து 170 நின்று ஆக வேண்டியிருக்கு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் அரசியல் வந்து சுழல ஆரம்பிக்கும். இது என்னை பொறுத்த வரைக்கும் இது இன்னைக்கு எடப்பாடி போவது ஒரு மைல்கல், இன்றைக்கி ஒரு டர்னிங் பாயிண்ட். ஏன்னா அமித்ஷா வந்தப்போ போய் பார்க்கல, இன்றைக்கி டெல்லிக்கு சம்மன் பண்ணுறாங்கன்னா ஏதோ கடினமான முடிவுகளை எடப்பாடி எடுக்க வேண்டியிருக்கும் என்று தான் தோன்றுகிறது. ராமதாஸ் அடுத்து என்ன பண்ண போகிறார்? அவர் திமுகக்குள்ளே ஸ்டாலின் கொண்டு வருவார். அப்படி கொண்டு வந்தால் அங்கே இருக்கக்கூடிய தலித் ஓட்ஸ் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? திருமாவே எப்படி அந்த அலையன்ஸை சகிச்சுப்பார்? திருமா கூட சகிச்சுக்கலாம், ஆனால் அவர் வாக்குகள் வந்து வன்னியர்களுக்கு போகாது, வன்னியர் வாக்கு தலித்துக்கு வராது. இது ஹிஸ்டாரிக்கல் ட்ரூத். இது திமுகவுக்கு தான் பெரிய பலத்தை சேர்த்து. ஆமாம், இது திமுக உணர்ந்துருக்கணும். அவங்க திமுக உணராதன் விளைவு தான் இன்றைக்கி அந்த கட்சி இந்த கட்டத்தில் இருக்குது. நிச்சயமாக சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி. நன்றி சார். நன்றி.